ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கீரை வகைகளில் பலவிதமான ரெசிபி நம்ம செய்யலாங்க. இன்றைக்கி நிறைய புதுவிதமான கீரை வகைகளை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி அதோட கூடவே ஊற வச்ச கொண்டக்கடலையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச இந்த மிக்சிங்கை தண்ணியோடு சேர்த்து அப்படியே வச்சுக்கலாம். அடுப்பு மேலே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா வதங்கின உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் விருப்பப்படி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒடிஷாவில் வந்து நிறைய விதமான ரெசிபீஸில் வெங்காயம் இருக்காது, நான் இதில் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு நல்ல வாசனை வந்த உடனே அதில் கொண்டக்கடலை ப்ளஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தது மிக்சிங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணியோடு சேர்த்து நான் இதை உள்ளே ஊற்றிருக்கேன். ப்ளஸ் இந்த வந்து உருளைக்கிழங்கை ஜஸ்ட் லைட்டாக இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சேப்பக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முருங்கைக்கீரை சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து வேக வைக்கலாம். எந்த அளவுக்குன்னா கீரையிலேருந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கும் கீரையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு இது கோட்டான மாதிரி இருக்கணும். ஒரு கறி மாதிரி நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிற அளவுக்கு இப்படி நல்லா இதை கொதிக்க விடலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையில் நான் தண்ணியில் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தாலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து வேக விட்டு இறக்கணும்னா சூப்பராக கொண்டக்கடலையில் உருளைக்கிழங்கு ப்ளஸ் முருங்கைக்கீரை ரெசிபி ரெடி ஆகிடும். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டால் அவ்வளோதாங்க, செம சூப்பரான கீரை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணால் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கீரை எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். கீரையை கழுவுன அப்புறமா அதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வந்து கோட்டிங் கொடுத்துக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து அந்த கீரை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எள்ளு வெறும் கடாயில் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெறும் கடாயில் வறுத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி முடிஞ்ச அப்புறம் ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அடுப்பு மேலே கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண அப்புறமா நம்ம இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை அப்படியே அள்ளி இந்த எண்ணெயில் போட்டுடலாம். கீரையை நல்லா கழுவி நம்ம கொண்டு வந்ததுனால அதில் லைட்டாக ஈரப்பதத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்படி போட்டு வறுத்துட்டு நம்ம ஆயில் ஸ்ட்ரெயினரோ இல்லை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, எண்ணெயிலேருந்து எடுக்கிற பாத்திரத்துக்கு பொருட்களுக்கு அந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயோட அந்த சத்தம் அடங்கின உடனே இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்நாக்ஸு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா எண்ணெய் வந்து ஃபுல்லாக நமக்கு வடிஞ்ச அப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதை எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச கீரையில். இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எள்ளு வந்து வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கீரையில் ஜஸ்ட் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் லைட்டாக உப்பு வந்து டேஸ்ட் வரும். இல்லைனா இந்த இடத்துல கூட நீங்கள் இந்த மாவு சேர்த்துட்டு இதோட கூட கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டு உப்பு இந்த எள்ளு பவுடர் சேர்த்து இந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கீரை முறுமுறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக சிப்ஸு போலவே இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு உங்கள் விருப்பப்படி என்ன தாளிப்பு போடுவீங்களோ அந்த தாளிப்பு போடுங்க. தாளிப்பு வந்து நல்லா படபடன்னு கடுகு சீரகம் வெறிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா வெங்காயம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வெங்காயம் ஆட் பண்ணாமலும் செய்வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தோல் நீக்கி நல்லா குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி அதை வந்து இதை ஆட் பண்ணிடலாம்.
இந்த உருளைக்கிழங்கு சேர்த்த அப்புறமா மீடியமான லோ ஃப்ளேமில் வச்சு அதை பொறுமையாக நம்ம வேக விடணுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயிலேயே வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துக்கும். இந்த இடத்துல தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வந்து வேக விடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாம். கொஞ்ச நேரத்துலேயே இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த கீரை வேணால் ஆட் பண்ணலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, அந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலும் ஓகே. கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக நமக்கு கீரை உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட கீரையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. உருளைக்கிழங்கு மசிச்சிடுச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா போதும். ஏன்னா கீரை கொஞ்சமான எடுத்து டைம்லேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு பரிமாறலாம். இப்போ அடுத்த கீரை ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சம் கடலை மாவில் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலக்கிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன கீரை வச்சுருக்கீங்களோ அந்த கீரையை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். இப்படி ஒன்று ஒன்றா அதில் போட்டு இதை வந்து இப்படி வெளியே எடுத்துக்கணும். அந்த மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து ஒரு தவாவில் சுட்டு எடுத்தாலும் சரி, கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி, உங்களோட விருப்பம். இந்த மாதிரி ஒரு துண்டு கீரையை எடுத்து நம்ம அந்த மிக்சிங்கில் கலந்து எண்ணெயில் வந்து அப்படியே பொரிச்சு விடணும். அப்போ தான் வந்து அதோடய கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளிக்குள்ளே செம்ம கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துருச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இது ஒரு சட்னியோ இல்லை வெறுமனா கூட சாப்பிடலாம். சாதத்தோட ஒரு கிள்ளு மிளகாய் சாம்பார், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ரெசிபிக்கு ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய் அடுப்பு மேலே வச்சு நல்லா சுட்டுக்கலாம். நல்லா சுட்ட அப்புறமா அதை தோல் நீக்கி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த தோல் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கணும். தக்காளிலையும் சரி கத்திரிக்காயிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே தோல் ஃபுல்லாக வந்து பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் வந்து வச்சிடணும் சில்லுன்னு ஆகிறதுக்கு. சில்லுன்னு அப்புறமா அதில் கீரை வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கீரைகள் அதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு ரெடி பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லைனா வேக வச்சும் ஆட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காயும் தக்காளியும் நல்லா சுட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த கீரை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக வந்து வேக வச்சா போதும். அதுக்காக தான் 1/4 தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு. கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு போதுமானது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் கத்திரிக்காயும் தக்காளியும் வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்து ஒரு தோல் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து ரெசிபி செய்ய ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னா நான் வந்து கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சூடாக இருந்ததுனால கத்தியை வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காஞ்ச மிளகாவையும் அப்படியே வந்து நெருப்பில் சுட்டுட்டு அதையும் ப்ளஸ் இந்த கத்திரிக்காய், தக்காளி, கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய்,
ப்ளஸ் வந்து இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கீரை ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. அதில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாயெல்லாம் நசுக்கி வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்தோம்னா செம்ம சூப்பராக கீரையில் ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக சைட் டிஷ் செய்யணும், கீரையும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி உளுத்தம்பருப்பு வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த உளுத்தம்பருப்பு வத்தலெல்லாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி ப்ளஸ் வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு நல்லா வந்து இடித்து வச்சுக்கலாம். இடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ரெசிபி முடிஞ்ச அப்புறமா தான் அதை ஆட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து இந்த உளுத்தம்பருப்பு வத்தல் ஒடிஷாவில் நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக கூட ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். உரத் தால் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா. இப்போ அதை எடுத்து அப்புறமா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு உங்கள் விருப்பப்படி எப்படி தாளிப்பீங்களோ அப்படி ஒரு தாளிப்பு போடுங்க. அப்படி வந்து வெடித்த உடனே இதில் கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வெங்காயம் சேர்ப்பீங்கன்னா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கீரையை கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு வத்தல் இருக்குதுங்களா, அதை இடித்த பவுடரை ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும். இடித்தும் சரி. இப்போ நல்லா வந்து கீரை வெந்துருச்சு. அந்த தண்ணியிலேயே இருந்த தண்ணியிலேயே கீரை வேகிறதுக்கு காரணம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னொரு 2 தடவை கலக்கி விட்ட அப்புறமா சூப்பராக வெந்துருச்சு. சுவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு வத்தல் நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கி இறக்கணும்னா செம்ம டேஸ்டியான ஹெல்தியான கீரை வகை ரெசிபிகள் ரெடி. எத்தனை ரெசிபி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த எல்லா ரெசிபிலையும் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு வத்தலை போட்டு ஒரு கலக்கி இறக்கணும்னா சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.